ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு கரிகல்ச்சர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்டைல் புட்டும் கடலைக்கறி ரெசிபி. இதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட சின்னதாக ஒரு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வணக்கிடலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். நல்லா பழுத்ததாக ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வணக்கிக்கோங்க. இது கூட டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாய் பொடியோ மல்லிப்பொடியோ எதுவும் இப்போ சேர்க்க போகிறதில்ல. ஆப்ஷனலாக தேங்காய் பிட்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். ஆத்தென்டிக்காக இந்த டிஷ் செய்யும்போது தேங்காய் பற்கள் சேர்க்கறது வழக்கம்தான். இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருந்த கடலையை சேர்த்துக்கலாம். இந்த கடலைக்கறிக்கு கருப்பு கொண்ட கடலை தான் சேர்க்கணும். வெள்ளை கொண்ட கடலை இதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. அதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை குக்கரில் 4 விசில் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 10 போல் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்க்கணும். நான் இன்னைக்கு பாதி மூடி அளவுக்கு தேங்காய் இதில் சேர்த்துருக்கேன். அந்த தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கிடைக்கிற அளவுக்கு வறுக்கணும். ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. பாருங்கள், இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. நல்லா ப்ரௌனாக கிடைச்ச உடனே இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். மசாலா பொடிகள்லாம் சேர்த்த உடனே ஹீட்டை நல்லா கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அது கரைஞ்சிடும். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளவே இதோட பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா வாசம் வர தொடங்கும். அந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம வேக வச்ச கடலையெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்க்க போகிறோம். மசாலா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அதை இது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி அதோட தண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். அப்போ தான் புட்டுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இப்போ தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் இதை வறுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆன உடனே இதை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம தாளிச்சதையும் சேர்த்தாச்சு. அவ்வளோதான், கேரளா ஸ்டைல் கடலைக்கறி ரெடி. இப்போ புட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது நவர ரைஸ் புட்டு மாவு. இது நாங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது தான். புட்டு மாவு ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு புட்டு மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. நம்ம எடுத்துருக்கிற எல்லா மாவும் ஈரமாகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சுட்டு அப்புறமா அதை எடுத்து உதிர்த்து விட்டுக்கணும். சிறு சிறு கட்டிகள் கூடாமல் அதை நல்லா உதிர்க்கறதுக்கு வரணும். புட்டு மேக்கரில் கீழே இருக்கிற பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து சூடு பண்ண வச்சிடலாம். மேலே இருக்கிற குழலில் ஃபஸ்ட்டு தேங்காய் பூ போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பியும் நம்ம அது மேலே தேங்காய் பூ போடணும். அது மேலே புட்டு மாவு போடணும். இது மாதிரி லேயர் பை லேயராக உங்களுக்கு எவ்வளோ லேயர் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம
அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபில்லப் பண்ணிவிட்டு ஏற்கனவே சூடு பண்ண வச்சுருக்க பாத்திரத்து மேலே இதை வச்சிடலாம். இந்த மாதிரி புட்டு பாத்திரம் இல்லாதவங்க இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டு மேலே ஒரு துணி விரித்து அதில் மாவு போட்டு அது மேலே தேங்காய் பூ போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த புட்டு வெந்து வந்துடும். நீங்கள் கம்பியோ இல்லைன்னா ஒரு ஸ்பூனோ விட்டு செக் பண்ணி பாருங்கள். அதில் ஒட்டாமல் வந்ததுன்னா நம்ம புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், நம்ம புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்கள் ராகி மாவு யூஸ் பண்ணியோ இல்லைன்னா பச்சரிசி மாவு யூஸ் பண்ணியோ கூட புட்டு செய்யலாம், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பாய்.